உடல்நலக் குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் நடிகர் ரோபோ சங்கர் அனுமதிக்கப்பட்டார். தற்போது அவரது உடல்நிலை மோசமாகி உள்ளதால் அவரை ஐசியூவில் வைத்து டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று புகழ் பெற்றவர் ரோபோ சங்கர். விஜய் டிவியில் வெளியான பல்வேறு நிகழ்ச்சிகளில் ரோபோ சங்கர் தனது மிமிக்ரி மூலமாக மக்களை கவர்ந்தார். அதேபோல ரோபோ போன்று நடனமாடி மக்களை ஈர்த்தார். அதன் பிறகு சினிமா வாய்ப்பு கிடைத்தது. நடிகர் தனுஷின் மாரி உள்பட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். காமெடி கதாபாத்திரங்களில் நடித்து நடிகராக உயர்ந்தார் ரோபோ சங்கர். இந்த நிலையில்தான் திடீரென அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சென்னையில் புதிய படப்பிடிப்பில் ரோபோ சங்கர் நடித்து வந்தார். அப்போது அவர் திடீரென்று மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். படப்பிடிப்பின் போது ரோபோ சங்கருக்கு நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் மயங்கியதாக கூறப்படுகிறது. மருத்துவமனையில் ரோபோ சங்கருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. நேற்று காலையில் ரோபோ சங்கர் மருத்துவமனையின் சாதாரண பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு மாலையில் அவர் ஐசியூவுக்கு மாற்றப்பட்டார். அவரது உடல்நிலையில் தொய்வு ஏற்பட்டதால் ஐசியூவுக்கு மாற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐசியூவில் வைத்து ரோபோ சங்கருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது அவரது ரசிகர்களை கவலையடைய வைத்துள்ளது. ரோபோ சங்கர் மீண்டும் குணம் பெற வேண்டுமென ரசிகர்கள் கூறி வருகிறார்கள். முன்னதாக சில மாதங்களுக்கு முன்பு ரோபோ சங்கர் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருந்தார். மஞ்சள் காமாலைக்கு சிகிச்சை பெற்று அவர் நலம் பெற்ற நிலையில்தான் தற்போது மீண்டும் உடல்நலக் குறைவால் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ரோபோ சங்கரின் உடல்நலக் குறைவு குறித்து பலவிதமான விமர்சனங்கள் இணையதளத்தில் பரவி வருகிறது. சிலர் அவர் தனது உடல்நலத்தில் அக்கறை காட்டவில்லை என்றும், சிலர் அவரது வாழ்க்கை முறையை விமர்சித்தும் பதிவிட்டு வருகின்றனர். இந்த விமர்சனங்கள் தந்தையின் உடல் நலத்தால் ஏற்கனவே மன உளைச்சலில் இருக்கும் இந்திரஜாவை வெகுவாக பாதித்துள்ளது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் நேரம் நல்லா இல்லைன்னா தேவையில்லாதவன் கூட தேவையில்லாம பேசிட்டு போவான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வரிகள் தனது தந்தையின் உடல்நிலை குறித்து வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு அவர் கொடுத்த பதிலடியாகவே பார்க்கப்படுகிறது. இதேபோல இந்திரஜா சங்கர் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கடவுளுக்கு ப்ரமோஷன் வீடியோ கொடுத்திருந்தார். அந்த வீடியோவை வைத்தே பல விமர்சனங்கள் எழுந்தன. தற்போது தந்தையின் உடல்நிலை குறித்த செய்தியை வைத்தும் சிலர் இந்திரஜாவை விமர்சித்தது இந்திரஜாவை மனதளவில் மேலும் பாதித்திருக்கலாம். ரோபோ சங்கர் தனது மகளின் திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தி வைத்தது சமூக வலைதளங்களில் பாராட்டுக்களை பெற்றது. இப்போது இந்திரஜா தந்தையின் இக்கட்டான நேரத்தில் உறுதுணையாக இருக்கிறார். இந்த சோதனை காலகட்டத்தில் ரோபோ சங்கர் விரைவில் குணமாகி வீடு திரும்ப வேண்டும் என ஒட்டுமொத்த திரையுலகமும் ரசிகர்களும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். Subscribe to One India and never miss an update.